நமஸ்காரம். ஸ்ரீபதியான பரம்பொருளான விஷ்ணு பகவான் 10 அவதாரங்களை எடுக்கிறார். தச அவதாரங்கள்: மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண. இன்னும் 10வது அவதாரம் எடுக்கலை, கல்கி அவதாரம். இப்படி 10 அவதாரங்களை எடுக்கிறார். அந்த 10 அவதாரங்களில் இந்த கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரத்தில் யாரையுமே அழிக்கலை. இந்த அவதாரம் ஆமை வடிவிலானது. எதற்காக இந்த ஆமை வடிவில் இவர் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். கூர்ம அவதாரத்தை பற்றின பதிவு இது. எதனால் இந்த பதிவு இப்போது அப்படின்னா, தேய்பிறை துவாதசி ஆனி மாதம் வரக்கூடிய அந்த நாளில் தான் கூர்ம அவதாரம் எடுக்கப்பட்டதாக புராணங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. சரி, ஆமையா ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, ஆமையோட பண்பு என்ன? தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா தன்னுடைய ஐம்புலன்களையும் உள்ளே அடக்கிக்குமா. கை காலெல்லாம் தன்னுடைய பாகங்களை உள்ளே அடக்கி அந்த ஓட்டுக்குள்ளே அடக்கி தன்னை காப்பாற்றிக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், உயரிய தத்துவத்தை காப்பாற்றுகிறார். இந்த கூர்ம அவதாரத்தும் போது யாருக்குமே எந்த அழிவுமே கிடையாது. இப்போ ராமாவதாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராவணனை அழித்தார். கிருஷ்ண அவதாரம் எடுத்தால் கம்சனை அழித்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்தால் ஹிரண்ய கசிபு அவரை அழிக்கிறார். ஆனால் இந்த கூர்ம அவதாரத்தில் யாரையுமே அழிக்கலை. இது தேவர்களை காக்கும் பொருட்டு எடுத்த அவதாரம் மற்றும் பல அரிய வகை பொருட்கள் நமக்கு கிடைத்தது. மகாலட்சுமியே இந்த திருப்பார்கடலை கடையும் போது கிடைத்தாள். பார்க்கடல்லேருந்து அவள் கிடச்சதுனால தான் அவளுக்கு க்ஷீர சமுத்திர ராஜதனையா அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. இங்கேருந்து கிடைச்சவள், திருப்பார்கடல்லேருந்து கிடைச்சவள் இந்த மகாலட்சுமி தாயார். இந்த அவதாரத்தோட பெருமை, தேவர்களாலும் அசுரர்களாலும் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடல் கடையப்பட்டது. அப்படி கடையும் போது அது நிலையாக நிற்கலை. அந்த மேருமலை சாஞ்சு போகிறது. அந்த சாஞ்சு போகிறதுனால கடைய முடியாதனால அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆமை உருவம் எடுத்து மேருமலைக்கு பீடமாகவும் பிடிமானமாகவும் இருக்கார். அப்படி இருக்கிறத தொடர்ச்சியாக தான் மோகினி அவதாரம் எடுத்ததாக சொல்கிறார்கள். ஏன்னா அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த அரக்கர்களை மயக்கியதுக்கு அந்த கதை உண்டு. அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே உண்ண வேண்டும் என்பதற்காகவும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இதோட தத்துவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முதுகில் இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறார். இது தைத்திரிய ஆரண்யகம் அப்படிங்கிற முதல் பிரச்சவனத்தில் கூர்ம அவதாரத்தோட பெருமை சொல்லப்படுகிறது. இந்த கூர்ம ஆசனம் அப்படின்னும் இதை சொல்வார்கள். அதாவது ஏதாவது யாகம் பண்ணும்போதோ எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு பீடம் அந்த ஆமை மாதிரி இருக்கும் வடிவம், அதுக்கு மேலே தான் அந்த பீடம் அதெல்லாம் அமைப்பார்கள் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா. இந்த ஆமையோட இன்னொரு ஒரு தனி சிறப்பு என்னென்னா, கரையில் முட்டையிடும். ஆனால் அது நீருக்குள்ளே இருந்துக்கிட்டே தன்னோட குஞ்சை அது பொரிக்கும். அப்படி சக்தி வாய்ந்தது அந்த ஆமை. இதை யோகிகள் தீக்ஷா மந்திரத்தில் ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு தன்னுடைய மனசினாலே தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சிஷ்யனுக்கு ஞானத்தை கொடுப்பது. அதுதான் இந்த அதுக்கு பேர் மானச தீட்சைன்னு பேர், அல்லது கமட தீட்சை. கமடம் அப்படின்னா ஆமை என்று பொருள். அதனாலவே அதுக்கு பேர் கமடம் அப்படின்னு, கமட தீட்சை அப்படின்னு ஒரு பேர் வந்தது. தசாவதார சன்னதின்னு இருக்குது. அங்கே 10 அவதாரங்களுமே பெருமாள் அங்கே காட்சியளிக்கிறார். இந்த கூர்ம அவதாரத்துக்கான தியான ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். ஓம் சங்கு சக்கர தரம் தேவம் சந்திரமண்டலம் மத்தியகம் ஸ்ரீ பூமி சகிதம் தேவம் கிரீடாதி விபூஷிதம் ஸ்ரீவத்ச கௌஸ்து போரஸ்கம் வனமாலா விராஜிதம் கதாபத்ம தரம் சாந்தம் கூர்ம கிரீவம் அகம்பஜே. இதில் உள்ள கச்சபேஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், அதாவது தசாவதார சன்னதி, தூத்துக்குடி அகரம் தசாவதார கோயில் ஆகியவற்றில் நம்ம கூர்ம அவதார பெருமாளை நாம் சேவிக்கலாம். இந்தியாவில் கூர்ம அவதாரத்துக்குன்னு தனி கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கூர்மநாதர் ஆலயமாகும். இது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் அருகே இருக்குது. அங்கே சென்று நாம் கூர்மநாதரை வழிபடலாம். சகலவிதமான சனிதோஷங்களை போக்கும் வல்லமை பெற்றவர் கூர்ம பகவான். அவரை தியானித்து நாமும் நலம் பெறுவோம். நன்றி.